தனியார் பள்ளிகளுக்கு நிகராக இன்று அரசு பள்ளிகளிலும் பல்வேறு கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு மாணவர்களுக்கு தரமான கல்வி அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருச்சி மாவட்டத்தில் புத்தூர் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி, லால்குடி ஒன்றியத்தில் எசனைக்கோரை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, மணிகண்டம் ஒன்றியத்தில் கே நகர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆகியவை சிறந்த பள்ளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அளவுக்கு அனைத்து தொழில்நுட்ப வசதிகளும் புத்தூர் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் அமைந்துள்ளன. இந்நிலையில் திருச்சி அண்ணா சிலை அருகே பழைய கரூர் சாலை பகுதியில் 12வது வார்டு கொசமேட்டு தெருவில் திருச்சி மாநகராட்சி நடப்பு கல்வியாண்டு நிதியின் கீழ் 58,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக தொடக்கப்பள்ளி கட்ட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நவீன தொழில்நுட்பங்களுடன் பள்ளி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. குழந்தைகள் சிரமமின்றி நடந்து செல்ல சாய்வு தளம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. வகுப்பறைகளில் மின்விசிறி, மின்விளக்கு ஆகியவையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் பணிகள் முடிந்து 4 மாதங்களுக்கு மேலாகியும் இந்த பள்ளி கட்டிடம் இன்னும் திறக்கப்படவில்லை. இது குறித்து அப்பகுதி மக்களிடையே நாம் கேட்டபோது, நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக இப்பள்ளி திறப்பு தள்ளி போனது. ஆனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வாபஸ் பெறப்பட்டு பல நாட்கள் ஆகியும் இன்னும் இந்த ஆரம்ப பள்ளி திறக்கப்படாதது ஏன் என்று தெரியவில்லை. குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு கொசமேட்டு தெருவில் கட்டப்பட்டுள்ள இந்த மாநகராட்சி தொடக்கப்பள்ளியை விரைவில் திறக்க ஆவண செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.